ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சானிட்டோரியமில் இருக்க KTM ஷோரூமுக்கு தான். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாத்தெல்லா ஜுவல்லர்ஸ் அப்படின்ற ஒரு நகை கடை ஒன்று இருக்குது. சரி, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, KTM ஷோரூம் தான் சானிட்டோரியமில் இருக்குது, நியர் தாம்பரம். அப்படிங்களா, நம்ம என்ன வண்டியை நீ ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, KTM Duke 250. இந்த வண்டி எல்லாருக்குமே பிடிச்ச வண்டி. அந்த வண்டியை தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வண்டியோட சினிமேட்டிக். I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with. Now they looking nervously, and I don't really care what you think of me respectfully. You can kick rocks if you think you're fucking better, see. I will outwork you, turn you to an enemy. Hurt you so bad that you're gonna need some therapy. I got the motherfucking recipe. I've been cooking up hits, I'ma leave a legacy. You'll be looking small when you're standing right next to me. I'm 5'10", bitch, but I'm 10 feet next to me. I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yeah, I'ma do. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? KTM Duke 250 இந்த வண்டி ரிவ்யூ எடுக்க தான் வந்திருக்கோம். மாசான வண்டி, 250cc நான் தாண்டா மாசுன்னு சொல்கிற ஒரு வண்டி, அது எல்லாருக்குமே தெரியும். மெயினாக இந்த வண்டியை நான் ரிவ்யூ எடுக்கிற ரீசன் என்னென்னா, KTMல நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. நிறைய பேர் இன்ஸ்டாலெலாம் பார்த்துருப்பீங்க. KTMல நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. டில் அக்டோபர் வரைக்கும் இந்த ஆஃபர் போகுதுன்னு நினைக்கிறேன். வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வண்டி எப்படி இருக்குன்றதை பாருங்களேன். ஒரு செகண்ட் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இல்லை, சான்ஸே இல்லை. அது நான் தாண்டா ப்ரீமியம் இந்த வண்டி செக்ஷனில் 250cc என்று சொல்கிறதுக்கு சொல்லணுமா? அப்படி கொடுத்துருக்காங்க வண்டியை. சரி, முதல்ல இந்த வண்டியை பற்றி நம்ம சொல்லுவோம். என்னென்னா, இது ஒரு 250cc வண்டி, ஓகேங்களா. உங்களுக்கு வந்து இது டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டு USD சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. WP ஏபெக்ஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில், பின்னாடி உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இது ஒரு டியூவல் சேனல் ABS. நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், ABSஸை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் எப்படின்ட்டு. தென் இந்த வண்டியில் வேறு என்னென்ன இருக்குது? நிறையா இருக்குது. எதை சொல்ல? முதல்ல இந்த வண்டியோட பயங்கரமான அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? 800 mm தான் இதோட சீட் ஹைட்டு. Duke 200 அங்கே இருக்குது. அதோடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இதோட சீட் ஹைட் கம்மி, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு உட்காரத்துக்குலாம் சீரி செம கம்ஃபர்டபுளாக இருக்குது. கால் 2 காலும் திரையில் அப்படியே வைக்க முடியுது, அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. செமையாக இருக்குது. மெட்டல் தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு. தென் பார்த்தீங்கன்னா Duke 200 விட 250யோட ஹேண்டில் பார் கொஞ்சம் பெருசு உங்களுக்கு, ஓகேங்களா. அதை சொல்லிடுறேன். கில் ஸ்விட்ச் தான். வாவ், செம்ம ப்ரீமியமாக இருக்குது வண்டி, பார்க்கவே ப்ரீமியமாக இருக்குது. சொல்லணுமா? ரெடி டு ரேஸ், சான்ஸ் இல்லை. சரி, மெயினாக நம்ம இந்த வண்டியை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறையா பேசுவோம். என்னென்னா, இந்த வண்டியில் மொத்தம் உங்களுக்கு 4 கலர் வருது. ஒன்று ஆரேஞ்சு, ஒன்று ஒயிட்டு, ஒன்று பிளாக்கு, ஒன்று பிளாக் வித் ப்ளூ. இந்த மாதிரி ஒரு 4 கலர்ஸ் வருது இந்த வண்டியை. சொல்லணும்னா இங்கே பாருங்கள், இது கூட நான் வந்து ஃபைபர் நினச்சேன். மெட்டல், இதுவுமே மெட்டல். எல்லாமே சீரியஸ்லி அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. இந்த வண்டியை பார்க்குறது விதமே நம்மளுக்கு வந்து ப்ரீமியமாக தான் ஃபீல் ஆகும் போல இருக்குது. அப்படி கொடுத்துருக்காங்க, சான்ஸே இல்லை. சீட்டு, வா பாருங்களேன், சீட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது ஒரு சிங்கிள் சிலிண்டர், ஓகேங்களா. இது ஒரு சிங்கிள் சிலிண்டர், உங்களுக்கு ஆயில் கூல்டு இன்ஜின். இதில் இன்னொரு ஃபீச்சர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 250cc என்னென்ன ஃபீச்சர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. தென் ரைட் பை ஒயர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேபிள் மாத்திர ப்ராப்ளம் கிடையாது. தென் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்லிப்பர் கிளச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் இந்த 250cc சொல்லணுமா, இது வந்து 390யோட உங்களுக்கு வந்து LED DRLs கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்க, டிரான்ஸ்ஃபார்மர் லுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. கொடூரமாக இருக்குது. ஹை பீம் வச்சு பார்ப்போமா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொடூரமாக இருக்குது வண்டி பார்க்க. சீரியஸ்லி
சான்ஸே இல்லை. உங்களுக்கு சஸ்பென்ஷன் சொல்லவும் வேணாம், சீரியஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ப்ரீமியமாக தான் ஃபீல் ஆகும் வண்டியில். நான் எல்இடி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, இண்டிகேட்டர்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு எல்இடி தான். சரி, உங்களுக்கு டிஸ்பிளேயில் உங்களுக்கு டிஸ்பிளே பற்றி சொல்லணும். டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 5 இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. தென் இந்த இதில் உங்களுக்கு வந்து மோடு மாற்றுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர்ஸ், ஹார்னு, கில் சுவிட்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது நல்லாயிருக்கு. ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா? ஆனாதுன்ட்டு ஆகலை நினைக்கிறேன். பெட்ரோல் இல்லையோ மேபி. சரி, இந்த டிஸ்பிளேயில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வா, இதெல்லாம் ஃபைபர் தான். இங்கே ஃபைபர், இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஃபைபர், இதெல்லாம் மெட்டல். மெயினாக பழைய 250க்கும் இப்போத்திக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு 15 லிட்டர்ஸ் இது டேங்க்கு, முன்னாடி 13 லிட்டர்ஸ் டேங்கு தான் இருந்தது. தென் வந்துட்டு டிஸ்பிளே, வாவ், சான்ஸே இல்லை. கில் ஸ்விட்ச் ப்ரெஸ், ஓஹோ, அதில் சொல்லிச்சு கில் ஸ்விட்ச் ப்ரெஸ்ன்னு சொல்லிச்சு. ஃபியூல் ரிசர்வில் இருக்குதுன்னு சொல்லுது. ஓகேங்களா, வண்டியோட பீட் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். வண்டியோட பீட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 250cc சைடில் இதெல்லாம் இல்லை, உங்களுக்கு அண்டர்பெல்லியில் தான் கொடுத்துருக்காங்க பீட்டு. வைப்ரேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா? வண்டியில் உட்காந்து பார்ப்போம். வண்டியில் வைப்ரேஷன் எப்படி இருக்குது? ரொம்ப 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 மினிமலாக இருக்குது. மைல்டான ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அது டியூக்கில் இருக்கிறது தானே. இதோட டார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 25 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. தென் இது ப்ரொடியூஸ் பண்ணுற PS பவர் பார்த்தீங்கன்னா 31 PS பவர், 9000 RPMல. இவங்க கிளைம் பண்ணுற மைலேஜ், ஷோரூம் கிளைம் பண்ணுற மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 to 28க்குள்ளே கிடைக்கும்னு சொல்கிறாங்க 250ல். சரிங்களா? ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த வண்டி ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. வாவ், பயங்கரமாக இருக்குது கைஸ். சான்ஸே இல்லை. ஒரு நிசப்தம், இன்னும் ஒரு அமைதியாக இருக்குது. சரி, முதல்ல இதில் டிஸ்பிளேல என்னென்னலாம் சொல்லுது பாருங்கள். உங்களுக்கு டைம் வருது, உங்களுக்கு ஆயில் சொல்லுது, ஏபிஎஸ். ஒரு நிமிஷம், டிஸ்பிளேல காட்டுறது தானே. ஏபிஎஸ் உங்களுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரீட் மோடில் இருக்குது. தென் கிலோமீட்டர்ஸ், தென் கன்சோல், பேட்ரி, ஸ்பீடு, ட்ரிப் 1. நைஸ். சரி, இப்போ இதில் பாருங்களேன். இப்போ நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணுன்னா இதுலேயே மென்ஷன் பண்ணுது கில் ஸ்விட்ச் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. கில் ஸ்விட்சை கிளிக் பண்ணி ப்ரெஸ்ஸு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் ரிசர்வில் இருக்கிற வரைக்கும் சொல்லுது. நைஸ். தென் மோடு மாற்றுறது எப்படின்னு பாருங்களேன். இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மெயினாக அதுக்கு முன்னாடி இந்த 250cc மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு யூஎஸ்பி வருது, சி டைப் கொடுத்துருக்காங்க. இது வந்து டியூக் 200ல் கூட கிடையாது. தென் மோடு மாற்றுறது, வா, உங்க பாருங்களேன் வண்டியோட வந்து இதுவே எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மோடு மாற்றுறது, ரைட் மோடில் இருக்குது. நம்ம அதை மாற்ற முடியுமா? ஓகே, மாற்ற முடியும். ட்ராக் மோடு இருக்குது, சீட் மோடு இருக்குது, பேக், ஏபிஎஸ் மாற்ற முடியுமா? சூப்பர் மோட்டோ, ரோடு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெட்டில் காட்டுதுன்னா உங்களுக்கு டிசேபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சூப்பர் மோட்டோவில் ரோட் மோடில் மட்டும்தான் நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கலாம். நைஸ். தென் இதில் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில். ட்ரிப் 1, ட்ரிப் 2, பைக் இன்ஃபோ. வாவ், சொன்ன மாதிரி மெயினாக இந்த 250cc வண்டியில் நீங்கள் பார்க்க பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு குயிக் ஷிஃப்ட் இருக்குது, ஆக்சிலேட்டர் கேபிள் வந்துட்டு அதில் என்னென்ன காட்டுது. இதில் அட்டாச்மெண்ட்லாம் என்னென்ன இருக்குன்னு கூட இதில் காட்டுறாங்க பாருங்கள். தென் வந்து ஸ்லிப்பர் கிளச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரைட் பை ஒயர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது வந்து சென்சாரில் தான் ஒர்க் ஆகுது, ஒயர் ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சஸ்பென்ஷன், WP சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இண்டிகேட்டரா காட்டுது. இண்டிகேட்டர் காட்டுது. ஓகே, ஆஃப் அண்ட் டச். சீரியஸ்லி ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டான வண்டி கைஸ். உங்களுக்கு இந்த வண்டி சான்ஸே கிடையாது அந்த விஷயத்தில். சீரியஸ்லி எப்படி இருக்குது பாருங்களேன், சான்ஸே இல்லை. சென்டர் ஸ்டாண்டு இல்லை, சைட் ஸ்டாண்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க.
சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின். ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு ஹீட்டு உங்களுக்கு இருக்காது. மேக்ஸிமம் வேறு லெவல். பிளாக் இங்கே பாருங்கள், பிளாக் வண்டி இங்கே தான் இருக்குது. பிளாக் வண்டி எனக்கு நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நான் வண்டி வீடியோ எடுக்க வந்தப்போ ஒருத்தர் இப்போ இந்த வண்டியை டெலிவரி எடுத்தார். அந்த வீடியோ நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அவரும் எடுத்தது பிளாக் தான். மெயினாக எல்லாருக்கும் எல்லாருக்கும் எங்களாது சாவி இல்லையா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் லுக்கு தான் இதுக்காக எடுக்கலாம். சரி, சேம் டைம் வீடியோ எடுக்கிற டைமில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அதே பைக்கை வாங்கியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்கலாம் எப்படி இருக்குது இந்த வண்டி, ஏன் இதை சூஸ் பண்ணார். நான் வந்து ஒரு 150cc ஆக்சுவலி முன்னாடி 150cc பைக் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். ஓகே. அப்போ வந்து எனக்கு வந்து இதுலேருந்து ஒரு அப்கிரேட் அப்படிங்கும்போது எனக்கு 400 தேவை. ஒரு 250cc இதுலேயே வந்து நல்ல பைக்கா அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் எனக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஆமாம். ஸோ ஒரு ஆக்சுவலாக நான் ஒரு 1 இயராகவே இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இதுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ரீசெண்டாக இந்த ஆஃபரும் போயிட்டு இருந்துச்சு. நியூ கலருமே வந்து லான்ச் ஃபுல் பிளாக்ல சூப்பராக இருக்குது பார்க்கவே. லான்ச் பண்ணதுனால ஆப்வியஸாக இதுதான் சூஸ் பண்ணேன். அதுவும் கரெக்டாக 250cc இவ்வளோ ஒரு ப்ரீமியம் 390 டிஆர்எல்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிசி சான்ஸில் சூப்பர். கங்க்ராட்ஸ், தேங்க்ஸ்ப்பா. வீடியோவை பார்த்துருப்பீங்க. வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ், இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,70,000 சொல்லியிருக்காங்க. 250cc உங்களுக்கு வந்து ஒரே வேரியண்ட் தான் உங்களுக்கு. ஸோ இந்த வண்டியை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா சானிட்டோரியமில் இருக்க கேடிஎம் ஷோரூமுக்கு வந்து ரைட் பண்ணி பார்த்து வண்டியை வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.